السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. ما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. وقال النبي صلى الله عليه وسلم: لكل نبي دعوة مستجابة يدعو بها وأريد أن أختبي دعوتي شفاعة لأمتي في الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணை, பரந்த மண்ணை, கடலினை, மலையை, கதிர்மதி உடுவை, அடவியை, புடவையை மற்றும் அண்டகோடுகள் அனைத்தையும் வடிவுற தனது பேரொழியதனால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலிற்கு உயிராய், உயிரினுக்கு உடலாய் உறைந்திருக்கும் மெய்ப்பொருளே உன் புகழ் போற்றி. முல்லையும் காட்டினிலே வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நிலைக்கரசரை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல்லாசிதனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எனதருமை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளஞ்சிறார்களே, பரவான ஜும்மாவினுடைய தொழுகையை தொழுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தவர்ந்து நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது பாவங்களையும் குற்றங்களையும் எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. நமது ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தருவானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிஹான அமலாக நம்மவர்களிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஜும்மாவினுடைய முழு பாக்கியமும் பெற்ற பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதிகாரம் என்பது விசித்திரமான மதுவை போன்றது என்று சொல்வார்கள். அதிகாரம் என்பது விசித்திரமான மதுவை போன்றது. அதை உண்டவர்கள் தன்னை மறக்க மாட்டார்கள், ஆனால் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைவர்களையுமே மறந்து விடுவார்கள். தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைவர்களையுமே மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட விசித்திரமான மதுதான் அதிகாரம் என்று அதிகாரத்தை பற்றி சிலர்கள் சொல்வார்கள். அஷ்ரஃபுல் ஹல்க் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தில் உச்சபட்ச அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆன்மீக தலைவராக மட்டுமல்ல,
மதீனத்து மண்ணில் அரசியல் தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் கோலேற்றிய அருமை நாயகம் நபி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை அதிகாரங்கள் தன்னிடத்தில் இருந்த பிறகும் கூட நமது உம்மத்தை அவர்கள் மறக்கவில்லை, இந்த சமுதாயத்தை அவர்கள் மறக்கவில்லை. தனக்கு பின்னால் தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான தோழர்களை மட்டுமல்ல, தனக்கு பின்னால் வரக்கூடிய தன்னுடைய சமுதாயத்தவர்களில் எவரையுமே மறக்காமல் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழிகளை சொல்வார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா. இந்த அகிலத்தை சீராக்குவதற்காய் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் பிறந்தார்களே, லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா. எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பிரார்த்தனை, ஒரு விசேஷமான பிரார்த்தனை, அங்கீகரிக்கப்படுகின்ற பிரார்த்தனை, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். எல்லா நபிமார்களுக்குமே ஒரு பிரார்த்தனை இருந்தது, முஸ்தஜாபாவான பிரார்த்தனை இருந்தது. அந்த பிரார்த்தனையை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை உண்டான எல்லா நபிமார்களும் அந்த பிரார்த்தனையை உபயோகப்படுத்தி விட்டார்கள், அந்த பிரார்த்தனையை பிரார்த்தித்து விட்டார்கள், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்து அதற்குரியதை வாங்கிவிட்டார்கள். எனக்கு வழங்கப்பட்ட பிரார்த்தனையை, குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட, அன்றாட உணவுக்கு அல்லல் பெற்றிருந்தாலும் கூட, பல நாட்கள் பட்டினியாக இருந்தாலும் கூட, எத்தனையோ நாட்கள் அவர்களின் வீட்டில் விளக்கெரியாமல் இருந்தாலும் கூட, அவர்களுடைய வீடு எத்தனையோ நாட்கள் அடுப்பெரியாமல் இருந்தாலும் கூட, உஹது களத்தில் அவர்களுடைய பெயர் ஷஹீதாக்கப்பட்ட பிறகும் கூட, பல மாதங்களாக அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் ஊர் பகிஷ்காரம் செய்யப்பட்டிருந்த பிறகும் கூட அந்த பிரார்த்தனையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. எனது பிரார்த்தனையை சேகரித்து வைப்பதற்கு நான் நாடுகிறேன், எனது பிரார்த்தனையை நான் பத்திரப்படுத்தி வைப்பதற்கு நான் நாடுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஷஃபாஅத்தன் லிஉம்மத்தி, எனது சமுதாயத்தின் மீது, எனது சமுதாயத்திற்கு ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி, எனது சமூகத்திற்கு, எனது சமுதாயத்திற்கு, எனது எனது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட எனது சமூகத்தில் உள்ள மக்களுக்கு மறுமையில் ரெக்கமெண்ட் செய்வதற்காக, பரிந்துரை செய்வதற்காக, ஷஃபாஅத் செய்வதற்காக எனக்கு வழங்கப்பட்ட பிரார்த்தனையை நான் அதை சேகரித்து வைத்திருக்கிறேன் என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் நம்முடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளின் மீதும் கல்பனைகளின் மீதும் இக்கட்டளைகளின் மீதும் எந்த அளவுக்கு நாம் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்காக கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் எனது சமுதாயம் அல்லோலகல்லோலப்பட்டு விடக்கூடாது, நாளை மறுமையில் எனது சமுதாயம் கண்ணீர் வடிக்கக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பிரார்த்தனையை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனை விட்டு இரண்டோடு விடுவான். தன் அண்ணன் தம்பியை உலகத்திலே வாழுகிற பொழுது எப்படி சகோதரர்களாக வாழ்ந்தார்களோ, எப்படி நட்புறவோடு வாழ்ந்தார்களோ, எப்படி பாசத்தோடு வாழ்ந்தார்களோ, அந்த அண்ணனையோ அந்த தம்பியையோ நாளை மறுமையிலே பார்க்கிற நேரத்தில் மரபு
அவனுடைய சகோதரனை விட்டும் அவன் விரண்டு ஓடுவான். ஒருவேளை இந்த சகோதரன் எனது நன்மையை ஏதேனும் கேட்டு விடுவானோ, எனது வெற்றிக்கு தடையாக இருந்து விடுவானோ, எனது வெற்றிக்கு அவன் தடையாக இருந்து விடுவானோ, எனது நன்மைகளை ஏதேனும் கேட்டு விடுவானோ என சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். தன்னுடைய தாயை விட்டு விரண்டோடுவான். உலகத்திலே தாயின் பக்கம்தான் விரண்டோடுவார்கள். தாயை விட்டும் எந்த புத்தியுள்ள மனிதனும் விரண்டோட மாட்டான். தாயை விட்டும் எந்த புத்தியுள்ள மனிதனும் விரண்டோட மாட்டான். யாரை விட்டு விரண்டோடினாலும் வந்து சேரக்கூடியது தாயின் வழியாகத்தான் இருக்கும், தாயின் வாசலாகத்தான் இருக்கும். ஆனால் நாளை மறுமையில் அப்படிப்பட்ட அந்த தாயை விட்டும் விரண்டோடுவான். எனது தாய் எனது நன்மை ஏதேனும் கேட்டு விடுவார்களோ என தாயை விட்டு விரண்டோடுவான். தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டோடுவான். எனது தந்தை இதோ வருகிறார், நான் செய்த நன்மைகளை எதையேனும் கேட்டு ஒருவேளை அதன் காரணமாக நான் வெற்றி பெறாமல் போய்விடுவேனோ, நான் கால்நடைகள் வீழ்ந்து விடுவேனோ, எனது நிலை இன்னும் மோசமாகி விடுமோ என தனது தந்தையை விட்டும் விரண்டோடுவான். எல்லா காலகட்டங்களிலும் உலகத்தில் வாழ்கிற பொழுது தனக்கு ஆறுதலாகவும் ஆசுவாசமாகவும் இருந்த மனைவிமார்களை விட்டும் விரண்டோடுவான். நாளை மறுமையை மனைவிமார்களை பார்க்கிற நேரத்தில் அவர்களை விட்டும் விரண்டோடுவான். தனது பிள்ளைகள் ஈரக்குறைவோடு மதித்து வளர்த்து ஆளாக்கிய தன்னுடைய பிள்ளைகளை நாளை மறுமையிலே பார்க்கிற பொழுது அவர்களை விட்டும் மனிதன் விரண்டோடுவான். ஒவ்வொரு மனிதனும் யா நப்சி யா நப்சி, எனக்கு ஈடேற்றம் கிடைக்குமா, எனக்கு வெற்றி கிடைக்குமா, என்னால் ஜெயிக்க முடியுமா, நான் பால்நரகில் வீழ்ந்து விடுவேனோ, எனக்கு சுவனம் கிடைக்குமா என ஒவ்வொரு மனிதனும் அவனவனது ஆத்மாவை பிடித்துக் கொண்டு அங்கும் இங்குமாக ஓடக்கூடிய, அலைபாயக்கூடிய, அலைந்து விரியக்கூடிய, விரண்டோடக்கூடிய நாளுதான் அந்த மறுமை நாள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்றால் அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மனிதன் இப்படி விரண்டோடக்கூடிய அந்த சமயத்தில் மனிதன் இப்படி ஒவ்வொருவர்களை விட்டும் தனக்கு பிரியமான, தனக்கு இஷ்டமான, தான் நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவர்களை விட்டும் மனிதன் விரண்டோடக்கூடிய அந்த நாளில் கடைசியில் மனிதன் என்ன செய்வான்? தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய மக்களை விட்டு, தன்னுடைய தாயந்தேர்களை விட்டெல்லாம் விரண்டோடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று மண்டியிட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று முறையிட்டால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற மனப்பால் பிடித்தவனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஓடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஓடுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நபிமார்கள் வீற்றிருக்கக்கூடிய அந்த சூழலில் தனது குடும்பத்தார்களை எல்லாம் விட்டொதுக்கி, தனது குடும்பத்தார்களை விட்டெல்லாம் விரண்டோடி அவன் எங்கே செல்வான்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து செல்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைமலர்த்தி விடுவார்கள், நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, நான் அதற்கு உரியவன் அல்ல, எனக்கு உங்களால் எந்த உதவியும் இப்பொழுது எனக்கு செய்ய முடியாது, எனது நிலையை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், எனது நிலையை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்லுங்கள். 950 ஆண்டுகள் தாவாவினுடைய பணியில் ஈடுபட்டிருந்த, தாவாவினுடைய ஃபீல்டில் 950 ஆண்டுகள் ஈடுபட்டிருந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீங்கள் செல்லுங்கள். அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பளிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் செய்யலாம் என ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்ட, அவர்களை இஷாரா செய்ய அந்த மக்கள் கூட்டம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஓடுவார்கள். நபி
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஓடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கள், எங்களுடைய நிலையை பார்த்து இந்த மறுமையின் வெற்றிக்காக எங்களுக்கு நீங்கள் பரிந்துரைங்கள் என்று சொல்லுகிற பொழுது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்வார்கள், யா நப்சி யா நப்சி, எனக்கு வெற்றி கிடைக்குமாயிர நான் இதோ ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன், கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, உங்களுக்கு பரிந்துரை செய்கிற அளவுக்கு எனக்கு இங்கே பவர் இல்லை, நான் எனது நிலைமையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே நான் அதற்கு தகுதியானவனாக நான் கருதவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ்வினுடைய எத்தனையோ கல்பனைகளையும் அல்லாஹ்வினுடைய எத்தனையோ கட்டளைகளையும் அல்லாஹ்வுடைய எவ்வளவோ சோதனைகளை எல்லாம் தாங்கி இந்த உலகத்திலே வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்கள் சமூகத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், ஒருவேளை உங்களுக்கு அவர்கள் ரெக்கமெண்ட் செய்யலாம், அவர்கள் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யலாம் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரல் சூண்ட மக்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து செல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து செல்வார்கள். சென்று நபி இப்ராஹிமே, எங்களுக்காக வேண்டி நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், எங்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், எங்கள் நிலை சீராகுவதற்காக, இந்த கொடிய வேதனையிலிருந்தும் அதாவிலிருந்தும் நரகத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாப்படைவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யுங்கள் என நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அந்த மக்கள் எல்லாம் சொல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழுவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அந்த மக்களை பார்த்து, யா நப்சி யா நப்சி, எனது ஆத்மாவே எனக்கு வெற்றி கிடைக்குமா, எனக்கு இன்று ஜெயமுண்டாயிர நானே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அந்த உடன்படிக்கைக்கு, உங்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு என்னால் எதுவும் செய்ய இயலாது. அனலஸ்துலஹா, நான் அதற்கு தகுதியானவர் அல்ல, உங்களுடைய வேண்டுகோளை என்னால் அங்கீகரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு எதுவும் என்னால் செய்ய முடியாது என நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் தங்கள் கைகளை மலர்த்திவிட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்வார்கள், வேண்டுமானால் பனூ இஸ்ரவேலர்களிடத்திலே பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து அவர்களுக்கு மத்தியிலே பல போராட்டங்களை நடத்திய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அல்லாஹ்விடத்தில் நேரடியாக உரையாடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அவர்கள் வேண்டுமானால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் செய்யலாம் என நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்ட, அவர்களை விரல் நீட்ட மக்கள் எல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து ஓடுவார்கள். யார் இந்த நபிமார்கள்? உலுல் அஸ்மி என்ற பட்டியலில் உள்ள நபிமார்கள். உலுல் அஸ்மி என்ற பட்டியலில் 5 நபிமார்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள், அந்த ரசூல்மார்களிலும் உன்னதமிக்கவர்களான இந்த உலுல் அஸ்மி என்ற பட்டியலில் உள்ள நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விரல் சூண்ட, மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து செல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்வார்கள், எனதருமை மக்களே, இந்த தினத்திலே உங்களுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் கோரிக்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய அவஸ்தைக்கு நான் எதுவும் மாற்றி ஏற்பாடு செய்ய முடியாது, நான் அதற்கு தகுதியானவனாக இல்லை என நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை மலர்த்துவது மட்டுமல்ல, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்டுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்டி, வேண்டுமானால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் சென்று உங்கள் கோரிக்கைகளை வையுங்கள், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்களிடத்திலே சேருங்கள் என நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்ட, மக்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே பதிலை சொல்வார்கள், எனக்கு எதுவும் செய்ய முடியாது, உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய வேண்டுகோளை, உங்களுடைய அவஸ்தையை நான் புரிகிறேன், ஆனால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் என்னால் செய்ய முடியாது, உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் என்னால் செய்ய முடியாது என நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கையை மலர்த்துவிட, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனலஹா யா உம்மத்தி யா உம்மத்தி, ஓ எனது சமுதாயமே, ஓ மானுட வர்க்கமே,
அனலஹா, நான் இருக்கிறேன், இங்கே வாருங்கள். அனலஹா, அன்பார்ந்தவர்களே, கட்டுக்கதை அல்ல, கற்பனை சம்பவம் அல்ல, ஆதாரபூர்வமான நெறிமொழிகளில் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் உலல் அஸ்மி என்று சொல்லக்கூடிய அத்துணை நபிமார்களும் தனக்கு எதுவும் செய்ய முடியாது என கையை மலர்த்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனல்லஹா, நான் அதற்கு தகுதியாக இருக்கிறேன், நான் அதற்காக வேண்டியே இருக்கிறேன், வாருங்கள் என மக்களை அழைத்து மானுட வர்க்கத்திற்காக, மனித சமுதாயத்திற்காக, நம்மவர்களுக்காக நாளை மறுமையில் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் அவர்கள் சிரம் தாழ்த்திட, அவர்கள் சுஜூது செய்திட, அல்லாஹுவே ரப்பே இவர்களை நீ மன்னிப்பாயாக, இவர்களுடைய குற்றங்களை நீ பொறுப்பாயாக, இவர்களுடைய பாவங்களை நீ நீக்கி விடுவாயாக, சிறக்கு இணை வைப்பு போன்ற பெரிய குற்றம் செய்யாத எல்லா பேர்களையும் நீ மன்னிப்பாயாக என அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாட, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனை, அவர்களுடைய ஷஃபாஅத்தை, அவர்களுடைய பரிந்துரையை ஏற்று நாளை இந்த முழு சமுதாயத்தினுடைய விடிவுக்காக வேண்டி அவர்களுடைய பரிந்துரையை, அவர்களுடைய பிரார்த்தனையை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என சொன்னார்களே, அந்த நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை நமது வாழ்வில், நமது வாக்கு, நமது பேச்சில், நமது மூச்சில் எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கிறோம். அதனால்தான் ஆஷிகே ரசூல் மகான்கள் சொல்லி காட்டுவார்கள், அந்த உம்முன் அம்அபுன் மாரஐனா ஃபீஹிமா மிஸ்ல முஸ்லிக தத்துயா சய்யிதி கைரன் நபி. நபியே நாயகமே, அந்த உம்முன், நீங்கள் தான் எங்களுடைய தாயாக இருக்கிறீர்கள். அம்மாவன் இல்லை இல்லை, நீங்கள் தான் எங்களுடைய தந்தையாகவும் இருக்கிறீர்கள். அந்த உம்முன் அம்அபுன் மாரஐனா எங்களை ஈண்டெடுத்த, எங்களை பெற்றெடுத்த தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் காணாத உபகாரத்தை உங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் தாயும் எங்கள் தந்தையும் எங்களுக்கு செய்திடாத உபகாரத்தை, எங்களுக்கு செய்திடாத கருணையை, எங்கள் மீது காட்டாத பரிவன்பை நீங்கள் காட்டுகிறீர்கள் நாயகமே என அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய ஆஷிகே ரசூல் புகழ்ந்து பாடுகிறார்கள் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதனால்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்திலே முதன்மை சஹாபி என்று அறியப்படுகின்ற நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை முழுமையாக பெற்ற நபிமார்களுக்கு பிறகு இந்த சமுதாயத்திலே உன்னத இடத்தை அலங்கரிக்கக்கூடிய ஒருவர் என்றால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருக்க முடியும். 1000 அவுலியாக்கள் சேர்ந்தாலும், 1000 குதுபமார்கள் சேர்ந்தாலும், 1000 அக்தாபுகள் சேர்ந்தாலும், 1000 அபுதால்கள் சேர்ந்தாலும், 1000 அவுத்தாதுகள் சேர்ந்தாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஸ்தானத்தை, ஒரு இடத்தை, ஒரு மக்காமை, ஒரு சிறப்பை இவர்களாலும் அடைய முடியாது என இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் சொல்லித் தருகின்ற அந்த அண்ணல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாயில் அடிக்கடி இப்படி முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்களாம், அடிக்கடி இப்படி முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்களாம். ஐன மூசா, ஐன ஈசா, ஐன யஹ்யா, ஐன நூஹ், யா ஸதீக ஆசிதுபுகி லல் மஊலா அல் ஜலீல். நாளை மறுமையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி போய் என்ன பலன்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஐன ஈசா, ஈசாவும் எங்கே இருப்பார்கள்? ஐன யஹ்யா, யஹ்யாவும் எங்கே இருப்பார்கள்? ஐன நூஹ், நூஹும் எங்கே இருப்பார்கள்? யா ஸதீக ஆசி, தன்னை பற்றி சொல்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. யா ஸதீக ஆசி, இந்த பாவியின் நண்பர் அவர்களே, யா ஸதீக ஆசி, இந்த பாவியினுடைய நண்பர் அவர்களே, துபு இலல் மௌலல் ஜலீல், அல்லாஹ்விடத்திலே எனக்காக நீங்கள் பச்சாதாபப்படுங்கள், எனக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அண்ணல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும்
உலக முஸ்லிம்கள் அத்தனை பேர்களுடைய ஈமானை ஒரு கட்டிலும் வைத்தாலும் அபூபக்கருடைய ஈமான் தான் கடக்கும் என நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தனது நிலையை நினைத்து இப்படி வருந்தினார்கள் என்றால் நாம் எப்படி தெனாவத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம், கவனக்குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம், பொதுவோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வாழ்வு நம்மிடத்திலே இருக்கிறதா? இஸ்லாமிய வாக்கு நம்மிடத்திலே இருக்கிறதா? இஸ்லாமிய ஒழுக்க முறைகள் நம்மிடத்திலே இருக்கிறதா? இஸ்லாமிய கடமைகள் நம்மிடத்திலே இருக்கிறதா? நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் கூட 1400 ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட பஸாரிலும் மஜ்மஉ ஸவாயிதிலும் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ற கிரந்தத்திலும் மஜ்மஉ ஸவாயித் என்ற கிரந்தத்திலும் பதிவு செய்யப்பட்ட தகவல் 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட இந்த உலகம் முழுவ நாள் வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எப்படி கவலை கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை பிரிவதற்கு முன்னால் குழுமியிருந்த அந்த தோழர்களை பார்த்து மட்டுமல்ல, இனி உலகில் தோன்ற இருக்கின்ற கோடான கோடி தன்னுடைய சமுதாயத்தவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்தி கைருன் லக்கும், ஹயாத்தி கைருன் லக்கும், எனது வாழ்வு உங்களுக்கு நன்மையாக இருந்தது. நான் வாழ்ந்த காலம் 63 ஆண்டு காலம், அந்த எனது வாழ்க்கை கைருன் லக்கும், அது உங்களுக்கு நன்மையாக இருந்தது, சிறந்ததாக இருந்தது. ஓ வஃபாத்தி கைருன் லக்கும், எனது மரணமும் அது உங்களுக்கு நன்மைதான், எனது மரணமும் அது உங்களுக்கு நன்மைதான், சிறப்புத்தான். நீங்கள் ஒவ்வொருவர்களும் செய்கின்ற அமல்கள் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. உங்களுடைய அமல்கள் எல்லாம் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. நலவை, நல்லதை, நல்லமலை நான் பார்த்தால் அல்லாஹுவை நான் புகழுகிறேன். எனது உம்மத், எனது சமுதாயம் இப்படி தொழுகிறது, இப்படி தஹஜ்ஜுத் தொழுகிறது, இப்படி இபாதத்துகள் செய்கிறது என்று நான் அல்லாஹுவை புகழுகிறேன். நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்காக வேண்டி நான் அல்லாஹுவிற்கு ஷுக்ர் செய்து கொண்டிருக்கிறேன், புகழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது அல்லாததை நான் பார்த்தால், நன்மை அல்லாததை நான் பார்த்தால், உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். பாவம் செய்து கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்காக வேண்டி நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், பச்சாதாபப்படுகிறேன் என நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்மீது அக்கறை கொண்ட, நம்மீது ஆர்வம் கொண்ட, நமது வெற்றியிலும் நமது முன்னேற்றத்திலும் நமது உயர்விலும் அதிக அக்கறை கொண்ட நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாக்கை நாம் நிறைவேற்றுகிறோமா? அவர்களுடைய உபதேசங்களை நாம் நிறைவேற்றுகிறோமா? இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னால் அவர்கள் இறுதியாக செய்தது, அவர்களுடைய உடலை விட்டும் அந்த உயிர் மூச்சு நிற்பதற்கு முன்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஊசிக்கும் தொழுகையை கொண்டு உங்களுக்கு நான் வசிய செய்கிறேன், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள், தொழுகையை பொதுபோக்காக்கி விடாதீர்கள், தொழுகையில் கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள், தொழுகையில் மனம் போற போக்கு வாரமும் சொல்லியாக, வருடமும் சொல்லியாக, தோணுமும் சொல்லியாக, உங்களுக்கு தோணுகிற பொழுது தொழக்கூடியவர்களாக, வருடத்திற்கு ஒரு தடவை தொழக்கூடியவர்களாக, வாரத்திற்கு ஒரு தடவை தொழக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஐங்கால தொழுகையை முறையாக பேணித் தொழுங்கள் என நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தார்களே, தொழுகையில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், ஜும்மாவுக்கு ஓரளவு அந்த தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கிறோம். இதே நபர்கள் சுபஹுக்கு வந்தோமா? சுபஹிலே எத்தனை பேர்கள் இருந்தார்கள்? அஸ்ஹரிலே எத்தனை பேர்கள் இருந்தார்கள்? ஜும்மா எப்படி கடமையோ அதுபோல சுபஹும் நமக்கு கடமை, இஷாவும் நமக்கு கடமை, மகரிபும் நமக்கு கடமை. அன்பார்ந்தவர்களை உணவு என்று நினைக்கிறேன், ஏதோ ஒரு பெரிய நாடுதான், ஜிசிசிகள் பட்ட ஒரு நாடுதான், அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜும்மாவுக்கு வருகிற அத்துணை கூட்டமும் சுபஹுக்கு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களை சென்று சந்திக்க வேண்டும். ஏன் என்ன பிரச்சனை, எதற்காக வரவில்லை என்று கேட்டு
சுபுகுக்கு வரவழைக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடு இடையிலே நான் வாட்ஸ்அப்பிலே பார்த்த தகவல் தான், சுபகுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மஸ்ஜிதிலே கூடுவதை பார்க்க முடிந்தது. இந்த ஒரு நிலை ஒவ்வொரு மஹல்லாவிலும் உருவாக வேண்டும், ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உணர்விலும் வர வேண்டும், ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய எண்ணத்திலும் வர வேண்டும். வாரம் செய்திகளாக இருப்பது முஸ்லிம் அல்ல. முஸ்லிமுக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல தொழுகை கடமை, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை கடமை. அந்த 5 வேளைகளை அதை முறையாக நாம் பேணி தொழுகிறோமா என்பதை நாம் கவனத்திலே கொண்டு தொழுகையிலே நாம் அதிகம் கவனம் செலுத்துவோமாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முழுமையாக பேணி தொழக்கூடிய நல்ல மோமின்களாக நம்மவர்களை அல்லாஹ் ஆட்சி புரிவானாக. சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரங்களிலும் கல்வியை பற்றி சொல்லப்பட்டது. தொடர்ந்து நாம் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை வலியுறுத்தியது போல கல்வியையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆண்களும் கல்வி கற்க வேண்டும், பெண்களும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்பதற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எது தடையாக இருக்கிறது, சமுதாயத்தில் கல்வி கற்பதற்கு தடை என்னென்ன என்பதையெல்லாம் சென்ற வார ஜும்மாவிலே பட்டியலிட்டு பார்த்தோம். எதுவும் தடையாக இல்லை. நீங்கள் இவைகளை தடை என்று நினைத்து கல்வியை புறக்கணித்து வருகிறீர்கள் என்றெல்லாம் சென்ற வார ஜும்மாவிலே சொல்லப்பட்டது, அதற்கு முந்தைய வார ஜும்மாவிலும் சொல்லப்பட்டது. ஆக கல்வியிலே அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, தொழுகையிலே அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நமது சமுதாயத்தை அல்லாஹ் ஆட்சி புரிவானாக. உண்மையான மோமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிவகுத்து சென்றார்களோ அந்த வழியில் அந்த ராஜபாட்டையில் நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. உலகத்தின் நாடா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போற்றி அருள்வானாக. குறிப்பாக நமது முதல் கிபிலாவான பைத்துல் முகத்தஸ் வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராளிகளுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானாக. அந்த போராளிகளுக்கு யாரெல்லாம் உதவ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் உதவியாக இருப்பானாக. அதிலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானாக. உண்மையான மோமின்களாக, முஸ்லிம்களாக நம் மனிதர்களையும் ஆட்சியர் புரிவானாக. நம்மையும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களையும் எல்லா விதமான ஆபத்துகள், முசீபத்துகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், வறுமை கொண்ட அத்துணையையும் விட்டு அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. நீண்ட ஆயுளை, ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம்மில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.